சோழர்களின் மறைக்கப்பட்ட வரலாறு. பொன்னியின் செல்வன் மீண்டும் வருகிறான் தமிழ்நாட்டுச் சோழனாக. காவிரி நதியின் கரையில் ஒரு புதிய சந்திப்பு. வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை முதன்முறையாக சந்திக்கிறான். எபிசோட் 2 பார்ட் 1. ஆழ்வார்க்கடியான் நம்பியை சந்தித்த வந்தியத்தேவன். அது ஒரு மாலை நேரம். சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தான். காவிரி நதியின் கரையில் திருவிழாவின் சத்தம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருந்தது. மக்கள் தங்களது கிராமங்களுக்கு திரும்பிச் செல்ல ஆரம்பித்தனர். நதியின் நீரில் சூரியனின் கடைசி ஒளி பொன்னாக பிரகாசித்தது. அந்த அமைதியான காட்சியை வந்தியத்தேவன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவனின் எண்ணங்கள். அவன் மனதில் பல கேள்விகள் எழுந்தது. இந்த பயணம் என்னை எங்கு கொண்டு போகப் போகிறதோ? அவன் கையில் இருக்கும் அந்த இரகசிய செய்தி, அது சோழ நாட்டின் அரசியலை மாற்றக்கூடிய ஒன்று. அவன் சிறிது நேரம் அந்த நதிக்கரையில் அமைதியாக நின்றான். அவன் மனதில் ஒரு உணர்வு. இந்த பயணம் அவ்வளவு எளிதானது இல்லை. அப்போது ஓர் அந்நிய குரல். அவன் பின்னால் ஒரு குரல் கேட்டது. ஏய் வீரனே, வீரனே, நீ எந்த ஊரவன்? வந்தியத்தேவன் சிறிது அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். அவன் முன் நின்றிருந்தவர் ஒரு வித்தியாசமான மனிதர். அவர் ஆழ்வார்க்கடியான் நம்பி. அவர் முகத்தில் திருநீறு, கையில் ஒரு நீண்ட தண்டு, உடையில் ஒரு வைணவ சந்நியாசியின் அடையாளம். ஆனால் அவர் கண்களில் ஒரு கூர்மை. அவர் சாதாரண மனிதர் இல்லை. அவர்தான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. அவரது உண்மை பெயர் என்னவோ தெரியாது. ஆனால் அவர் எல்லாரிடமும் ஆழ்வார்க்கடியான் நம்பி என்று கூறிக்கொள்கிறார். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை அமைதியாக பார்த்தார். இந்த திருவிழாவில் நான் உன்னை முன்பே பார்த்தேன். நீ இந்த ஊருக்காரன் போல தெரியவில்லையே. வந்தியத்தேவன் சிரித்தான். நான் ஒரு நாடோடி பயணியப்பா. இந்த நாட்டை சுற்றி பார்க்க வந்தேன் என்று கூறினான் வந்தியத்தேவன். ஆழ்வார்க்கடியான் சிறிது சிரித்தார். இந்த நாட்டை பார்க்க அனைவரும் வரமாட்டார்கள். வருவதற்கு ஒரு காரணம் இருக்கும். சந்தேகத்துடன் வந்தியத்தேவன் அவரை கவனமாக பார்த்தான். இந்த மனிதர் சாதாரண சந்நியாசி இல்லை. அவரின் பேச்சு, அவரின் பார்வை அனைத்தும் ஒரு இரகசியத்தை மறைத்தது. வந்தியத்தேவன் ஒரு விஷயத்தை உணர்ந்தான். இந்த மனிதர் என்னை பற்றி ஏதோ தெரிந்திருக்கிறார். அந்த மாலை நேரத்தில் காவிரி நதிக்கரையில் 2 மனிதர்கள் சந்தித்தனர். அந்த சந்திப்பு சாதாரண சந்திப்பு இல்லை. அந்த சந்திப்பு சோழ பேரரசின் வரலாற்றையே மாற்றப் போகிறது. ஆழ்வார்க்கடியான் யார்? அவரின் உண்மையான நோக்கம் என்ன? அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். சோழர்களின் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனை வந்தது. அது என்னன்னா, சோழர்கள் வெறும் அரசர்கள் மட்டும் இல்லை, சிவபக்தர்களாகவும் இருந்தார்கள். அந்த காலத்தில் சோழ நாட்டில் கோயில்கள் வெறும் வழிபாட்டு இடமாக மட்டும் இல்லை, அது கல்வி மையமாகவும் பொருளாதார மையமாகவும் கலாச்சார மையமாகவும் இருந்தது. அதனால தான் சோழ மன்னர்கள் கோயில் கட்டுவதில் மிகுந்த ஆர்வம் காட்டினாங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணமே தஞ்சை பெரிய கோவில் தான். இந்த கோவிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜ சோழன். அவர்தான் அருள்மொழிவர்மர்.
அவரை பற்றி தான் இப்போ நம்ம கதையாக பார்க்க போகிறோம். இவர் கட்டிய இந்த கோவில் இன்று வரை உலகையே ஆச்சரியப்படுத்துது. ஏன்னா இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் இன்னும் உறுதியாக நிற்கிறது. அந்த காலத்தில் கிரெயின் கிடையாது, மாடர்ன் மிஷின் இல்லை. ஆனால் அவ்வளவு பெரிய கல்லை எப்படி மேலே எடுத்தாங்க என்பது இன்னும் ஒரு பெரிய மர்மமாக தான் இருக்குது. இந்த கோயிலின் உயரம் சுமார் 216 அடி. மேலே இருக்கும் கலச கல் மட்டும் 80 டன் எடை. அது எப்படி மேலே எடுத்தாங்கன்னு தெரியுமா? வரலாற்றாளர்கள் சொல்வது என்னன்னா, சுமார் 6 கிலோமீட்டர் நீளமான சரிவு பாதையை உருவாக்கி அந்த கல்லை மேலே எடுத்தார்கள் அப்படின்னு. இது அந்த கால என்ஜினியரிங் திறமையை காட்டுது. ஆனால் சோழர்களின் பெருமை கோவில்கள் மட்டும் இல்லை, அவர்களுடைய கடல் படை, வர்த்தகம், நிர்வாகம் இதிலும் உலக அளவுக்கு முன்னேறியிருந்தாங்க. சோழர்களுடைய கடற்படை இலங்கை, மலேசியா, இந்தோனேசியா வரைக்கும் போயிருக்கு. அந்த காலத்தில் இந்த அளவுக்கு கடல் கடந்து சென்று ஆட்சி செய்த ஒரே இந்திய பேரரசு சோழர்கள் தான். சோழர்களின் ஆட்சி முறையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த காலத்தில் கூட கிராம சபையில் தேர்தல் நடந்துச்சு. அதாவது மக்களே தங்களுடைய ஊரின் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தாங்க. இது இந்தியாவின் மிக பழமையான ஜனநாயக முறைகளில் ஒன்று. இதனால் தான் வரலாற்றாளர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. சோழர்கள் வெறும் போர் வீரர்கள் மட்டுமில்லை, அவர்கள் ஒரு மிக முன்னேறிய நாகரிகத்தை உருவாக்கியவர்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த கதையை உங்களால் இன்னும் இன்ட்ரெஸ்டோட, இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? நிறைய மிஸ்டரிஸ் எல்லாம் இதில் இருக்குது, மர்மங்கள் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அதனால் ஒரு பெரிய பொற்காலத்தை பற்றி பேசும்போது ஒரே ஒரு பெயர் தான் வரும், அது சோழர்கள் காலம். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நாவலை கவனிக்கும்போது இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ எண்டுலேயும் சோழர்கள் பற்றி ஒரு புதிய தகவலோடு கண்டிப்பாக வருவோம்.